வாழ்க்கையை உங்களுக்காக நான் ஒப்படைத்திருக்கிறேன். 80 வயதிலும் என் தாயார் இன்னும் கண்ணீர் வெடித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி கால் வீங்க கை வீங்க தூக்கம் இல்லாமல் இப்படி எதற்காக நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? உன் பெண்டாட்டிக்கா பிள்ளைக்கா? ராத்திரி 2 மணி 3 மணி வரை ஏன் முழித்துக் கொண்டே இருக்கிறாய்? ஒரு நாள் கூட நீ சென்னையிலே தங்குவதில்லையே, எதற்காக என்னை வந்து சென்னையில் தங்க வைத்திருக்கிறாய் என்று புலம்பிக் கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எதற்காக? ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து போராடக்கூடிய போர்க்குணமுள்ள வீரர்களாக மாற வேண்டும். அடிமை நிலையில் இருந்தவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஆயிரக்கணக்கான திருமணம் பண்ணி வச்ச எனக்கு திருமண ஆசை வராதா? எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு ஒரு